QR முறைமையை 3 விதங்களில் பயன்படுத்த முடியும். அதில் முதலாவது, இதற்கு முன்னர் QR குறியீட்டில் பதிவு செய்தவர்கள் மீண்டும் fuelpass.gov.lk என்ற இணையதளத்துக்குள் நுழைந்து QR குறியீட்டை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த இணையதளத்துக்குள் நுழைந்தவுடன் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் மற்றும் லாகிங் என 2 தெரிவுகள் இருக்கும். அதில் லாகிங் ஊடாக முன்னோக்கி சென்று தமது தொலைபேசி இலக்கத்தை பதிவு செய்ய வேண்டும். அதன்போது தமக்கு தொலைபேசி இலக்கத்திற்கு OTP இலக்கம் ஒன்று கிடைக்கப்பெறும். அதனை உரிய இடத்தில் டைப் செய்து பழைய QR குறியீட்டை மீள பெற்றுக்கொள்ள முடியும். இந்த முறைமையில் வாகனங்களில் 180% உள்ளடங்குகின்றன. இரண்டாவது முறை தொலைபேசி இலக்கம், வாகன இலக்கம் அல்லது வாகன உரிமை மாற்றப்பட்ட QR குறியீட்டை பெற்றுக்கொள்வதற்கு மீள்பதிவு செய்ய வேண்டும். மூன்றாவது முறை புதிதாக வாகனங்களை கொள்வனவு செய்தவர்கள் புதிதாக QR குறியீட்டை அந்த வாகனத்துக்கு பெற்றுக்கொள்வதாகும். அதனை இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதோடு அதிகளவானோர் ஒரே தடவையில் இணையதளத்துக்குள் பிரவேசிக்க முயற்சித்தமையினால் நெரிசல் ஏற்படக்கூடும். அந்த நெரிசல் இன்று மாலை அளவில் சீராகும் என பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. அரசவை மற்றும் அத்தியாவசிய சேவைகளுக்கு எரிபொருள் அனுமதி பத்திர முறையை அமுல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று விவசாயிகள், மீனவர்கள் ஆகியோருக்கும் விசேட எரிபொருள் அனுமதி பத்திர முறையை அமுல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இன்று பிற்பகல் 3 மணியின் பின்னர் இது தொடர்பில் அரசு நிறுவனங்களின் தலைவர்கள் தலைமையில் இடம்பெறும் பேச்சுவார்த்தையின் பின்னர் அது அமுலுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய எரிபொருள் தொடர்பில் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. தற்போதைய பிரச்சினைக்குரிய நிலைமைகளுக்கு மத்தியில் கடந்த 2 வாரங்களில் உலகின் பல நாடுகள் எரிபொருள் விலையை கணிசமாக அதிகரித்துள்ளன. அதனோடு ஒப்பிடுகையில் குறைந்தளவிலான பெருமானங்களிலே இலங்கையில் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள யுத்த நிலைமைகள் மற்றும் உலகம் முழுவதும் எரிபொருள் விநியோகத்துக்கு கடும் இடையூறு ஏற்பட்டுள்ளது. நிலைமையை முகாமைத்துவம் செய்வதற்காக உலக நாடுகள் முழுவதும் பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றன. அதன் அடிப்படையிலேயே இலங்கையில் எரிபொருள் விநியோகத்துக்காக QR முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வாகனங்களுக்கும் 1 வாரத்துக்கு எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்கான எல்லை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய பஸ் வண்டிகளுக்கு வாரத்துக்கு 60 லிட்டர் வழங்கப்படும். மோட்டார் சைக்கிள்களுக்கு 5 லிட்டரும், வேன்களுக்கு 40 லிட்டரும், மோட்டார் வண்டிகளுக்கு 15 லிட்டரும், லாரிகளுக்கு 200 லிட்டரும், கனரக வாகனங்களுக்கு 25 லிட்டரும், முச்சக்கர வண்டிகளுக்கு 15 லிட்டரும், விசேட செயற்பாட்டு வாகனங்களுக்கு 40 லிட்டரும், சைக்கிள்களுக்கு 5 லிட்டர் வீதமும் வாரத்துக்கு எரிபொருள் வழங்கப்படும் என எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. எவ்வாறெனும் QR குறியீட்டு முறைமை 2022ஆம் ஆண்டு எரிபொருள் பிரச்சினை இருந்த காலத்தில் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதில் வாகன வகைகளுக்கமைய வாரம் ஒன்றுக்கு வழங்கப்படும் எரிபொருள் அளவு மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. 2022ஆம் ஆண்டு ஆரம்ப காலத்தில் மோட்டார் சைக்கிள்களுக்கு 4 லிட்டரும், முச்சக்கர வண்டிகளுக்கு 5 லிட்டரும், மோட்டார் வண்டிகளுக்கு 20 லிட்டரும், வேன்களுக்கு 20 லிட்டர் மாத்திரமே வழங்கப்பட்டது. காணி வாகனங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தில் 15 லிட்டரும், லாரிகளுக்கு 50 லிட்டரும், பஸ் வண்டிகளுக்கு 40 லிட்டரும் என வாரத்துக்கு வழங்கப்பட்டது. பின்னர் 2023ஆம் ஆண்டு குறித்த எல்லை மறுசீரமைக்கப்பட்டது. அதற்கமைய 2023ஆம் ஆண்டு மோட்டார் சைக்கிள்களுக்கு 7 லிட்டரும், முச்சக்கர வண்டிகளுக்கு 8 லிட்டரும், வேன்களுக்கு 30 லிட்டரும், லாரிகளுக்கு 75 லிட்டரும், பஸ் வண்டிகளுக்கு 60 லிட்டரும் வழங்கப்பட்டது. அதற்கமைய ஆரம்பத்தில் வழங்கப்பட்ட எல்லை பின்னர் அதிகரிக்கப்பட்டது. இதேவேளை QR முறைமையின் கீழ் எரிபொருள் விநியோகம் மற்றும் அந்த கட்டமைப்பை வழமைக்கு கொண்டு வருவது தொடர்பில் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. தேசிய எரிபொருள் அனுமதி பத்திர கட்டமைப்பின் ஊடாக எரிபொருள் கோட்டா வழங்கும் போது QR குறியீட்டு முறைமை தற்போது முழுமையாக வழமைக்கு திரும்பியுள்ளதோடு அது செயற்பாட்டு மட்டத்தில் உள்ளதை மக்களுக்கு அறிவிப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய எரிபொருள் அனுமதி பத்திர கட்டமைப்பின் கீழ் எரிபொருளை பெற்றுக்கொள்ளும் செயற்பாட்டை ஒழுங்குபடுத்த வாகன ஏற்றுமதியாளர்கள் பின்பற்ற வேண்டிய 3 விதிமுறைகள் குறித்த அதிகாரிகள் கவனம் செலுத்தியுள்ளனர். அதற்கமைய தமக்குறித்தான வாகன பிரிவை அடையாளம் கண்டு அதன் கீழ் QR குறியீட்டை பயன்படுத்தி எரிபொருளை பெற்றுக்கொள்ளுமாறு வலியுறுத்துகின்றோம். அதன்போது தற்போது QR குறியீட்டை வைத்துள்ள தமது வாகன உரிமை மற்றும் பதிவு செய்யப்பட்ட தொலைபேசி இலக்கத்தில் எவ்வித மாற்றங்களும் மேற்கொள்ளப்படாத வாகன உரிமையாளர்கள் தம்மிடம் உள்ள பழைய QR குறியீட்டை பயன்படுத்தி எவ்வித இடையூறுமின்றி எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியும். இதற்கு முன்னர் பதிவு செய்யப்பட்ட அல்லது தமது QR குறியீட்டு காணாமல் போயுள்ள அல்லது தொலைபேசியில் அழிந்திருந்தால் மீள பதிவு செய்ய வேண்டியது கட்டாயமல்ல. கட்டமைப்புக்குள் லாக் செய்து கையடக்க தொலைபேசிக்கு கிடைக்கப்பெறும் OTP இலக்கத்தின் ஊடாக மீண்டும் தமது குறியீட்டை பெற்றுக்கொள்ள முடியும். இதற்கு முன்னர் பதிவு செய்தவர்கள், தமது வாகனத்தை புதிதாக கொள்வனவு செய்தவர்கள் அல்லது இதற்கு முன்னர் பதிவு செய்யப்பட்ட தொலைபேசி இலக்கத்தை தற்போது பயன்படுத்தாதவர்கள் கட்டமைப்பில் புதிதாக பதிவு செய்ய வேண்டியது கட்டாயமாகும். எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நெரிசலை குறைப்பதற்காகவும் செயற்திறன் மிக்க சேவையை பெற்றுக்கொள்வதற்கும் மேற்கூறிய ஆலோசனைகளை உரிய வகையில் பின்பற்றுமாறு வாகன உரிமையாளர்களிடம் கேட்டுக்கொள்வதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த செயல்முறை தொடர்பில் ஏற்படும் பிரச்சினைகள் மற்றும் மேலதிக தகவல்களுக்கு 1919 எனும் தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பை ஏற்படுத்தி தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை QR முறைமை அமுல்படுத்தப்பட்டுள்ளமை குறித்து மக்கள் இவ்வாறு கருத்து வெளியிட்டனர். QR கோட் முறை வரப்போகுது, நல்லமா சரியா? நல்ல விஷயம். என்னன்னு கேட்டால் அனாவசியமாக நிறைய பேர் பிடிச்சி எடுத்து வச்சுக்கிறாங்க.
அத்தியாவசியத்துக்கு நேரம் தேவைப்பட மாட்டேங்குது. அது கியூஆர் படி போடுற நேரம் கிழமைக்கு இவ்வளோங்கிற நேரம் ஆள் லிமிட்டாக தானே அடிப்பாங்க. அதனால எல்லாத்துக்கும் தேவைப்படும். எப்படி நல்லமா சரியில்லையா? அந்த நல்லமா என்னத்தினால நீங்கள் அப்படி சொல்கிறீங்க? எல்லாத்துக்கும் ஒரு கணக்காக இருக்கும் தானே. இப்போ எல்லாத்துக்கும் இந்த கியூஆர் கோட் முறை வந்தால் நல்லமா சரியில்லையா? நல்லது தான் எனக்கு என்கிட்ட சும்மா ஸ்டோர் பண்ணியிருக்காங்க தானே. ஆமாம், கேன்கள் அடித்து வீணாக சாதாரண நம்ம குழிப்பள்ளி செய்கிறவங்களுக்கும் ஒரு நல்லதாக இருக்கும். வழியில் நல்லன்னு சொல்லலாம், ஒரு வழியில் சரியில்லைன்னு சொல்லலாம். எல்லாத்துக்கும் பத்தாது, பற்றாக்குறை ஆகிடுமே. எங்களுக்கெல்லாம் பத்தாது, சொல்லப்போனால் பத்தாது. ஒரு 3 நாள் ஓடுறதுக்கே பத்தாது. இதில் அடிக்கிற மூணு நேரத்துக்கு பத்தாது. பாலையும் எடுக்கணும், பால் வீணாகவும் போகக்கூடாது, கெட்டும் போகக்கூடாது, கஷ்டப்படணும். கொஞ்சம் சரி, எல்லாம் சரி வரும்.